திடீர் வெள்ளத்தால் பேரழிவில் நேபாளம். சுற்றுலா சென்ற 57 தமிழர்களின் கதி என்ன? நேபாளம் நாட்டில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 105 இந்தியர்கள், 291 வெளிநாட்டவர்கள் உட்பட 384 சுற்றுலா பயணிகள் மாயமாகியுள்ளனர். அதில் 57 தமிழர்களும் சிக்கியுள்ளனர். இந்தியாவின் அண்டை நாடாக உள்ள நேபாளம் சுற்றுலா தலங்கள் பிரபலமாக விளங்கி வருகிறது. இங்கு நாள்தோறும் இந்தியா மட்டுமின்றி உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் சுற்றுலா வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள ரசுவா பகுதியில் உள்ள கோஷி நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நதியின் இருபுற கரைகளையும் கடந்து எகிரியபடி சீறி பாய்ந்த வெள்ளம் வீடுகள், கடைகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், கார்கள், கனரக வாகனங்களை வாரி சுருட்டி கொண்டு சென்றது. 19 பாலங்கள் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இதை தவிர 13 நீர் மின் திட்டங்கள் சேதமடைந்தன. 300க்கு மேற்பட்ட கனரக வாகனங்களும் 100கணக்கான கால்நடைகளும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. 105 இந்தியர்கள், 291 வெளிநாட்டவர்கள் உட்பட 384 சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் மாயமாகியுள்ளனர். 57 தமிழர்களும் சிக்கியுள்ளனர். திருச்சியை சேர்ந்த 5 பேர், சென்னையை சேர்ந்த 4 பேர், கடலூரை சேர்ந்த 12 பேர், ஓசூரை சேர்ந்த 2 பேர், மயிலாடுதுறையை சேர்ந்த 7 பேர், தஞ்சையை சேர்ந்த 8 பேர், திருவண்ணாமலையை சேர்ந்த 2 பேர், கன்னியாகுமரியை சேர்ந்த 8 பேர், தர்மபுரியை சேர்ந்த 2 பேர், கிருஷ்ணகிரியை சேர்ந்த 2 பேர், நாமக்கல் மற்றும் திருவாரூரில் தலா 1 புதுச்சேரியில் 3 பேர் மாயமாகியுள்ளனர். நேபாள நாட்டை உருகுலைத்த வெள்ளம் இந்தியாவின் வட பீகார் மாவட்டங்களான சஹர்சா, மாதவ்புரா, அராரியா, பூர்ணியா, தர்பங்கா உள்ளிட்ட பகுதிகளை தாக்கலாம் என வானிலை ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதையொட்டி அம்மாநில முதலமைச்சருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். நேபாளத்தின் இயற்கை பேரிடர் மீட்பு பணிகளுக்கு உதவ இந்தியா தயார் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அங்குள்ள தற்போதைய நிலவரம் குறித்து அந்நாட்டு பிரதமர் பாலேந்திர ஷா உடன் தொலைபேசியில் கேட்டறிந்த அவர் இக்கொடூர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலும் தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே நேபாள அரசோடு தொடர்ந்து பேசி வருவதாக தமிழ்நாடு அயலகத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். 9289516712 உள்ளிட்ட அவசர கால எண்களையும் அறிவித்துள்ளன.